வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து வீட்டுக்கு ரொம்ப கோவமா வராங்க. வர்றது மட்டும் இல்லாம பாரளமா வெளில முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய் எதுக்குடா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், உங்க மருமகன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணி, எதுக்குங்க முத்து வந்து வராத மாதிரி என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. என் வேலை இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்கன்னு இப்பதானே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பத்தி பேசுறான்னு தெரியலையே, ஏதாவது இது கண்டுபிடிச்சிட்டானா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா பாலர் அம்மா சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, ஏண்டா முன்னாடியே இங்கதான் வம்பிழுத்துட்டு இருக்க, இப்ப எதுக்குடா இப்ப ரோகிணி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து பார்ல மாட்ட, எப்படி பேசுவேங்கிற விதமே மாறி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன குதக்கமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரோகிணி கேக்குறாங்க. அப்போ மீனா வந்து சொல்றாங்க, அவர் எதுவும் சும்மா எல்லாம் கேட்க மாட்டாரு, காரணம் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, உங்களுடைய பாஸ்போர்ட், உங்க வீட்டுடைய மலேசியா வீட்டுடைய அட்ரஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருந்தா கொடுங்க, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயா, எதுக்குடா, ஏதாவது உனக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல வேலைக்கு இது கிடைச்சிருக்குதா? அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் வீட்டா செக் பண்ண சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் செக் பண்றது எதுக்காகங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். தேவையில்லாம காமெடியே வராது, காமெடி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் கேக்குறாங்க, என்னடா எதுக்குடா இப்ப அண்ணிகிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் கேக்குற, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் மலேசியா போற பிளானே க்ளோஸ் ஆயிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. க்ளோஸ் ஆகல, அதே ஆகல, இவங்க க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பேசுற அப்படிங்கிற மாதிரி ரவி கேக்குறாங்க. ஆமாண்டா, நம்ம எல்லாம் மலேசியா போலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம்ல, அது போக வேண்டாம்னு தடுத்து நிறுத்துறது வந்து வேற யாரும் கிடையாது, இவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு அண்ணி பண்ண போறாங்க, அவங்க ஊருதானே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஊருதாங்கிறது அவங்கதானே சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாராவது தெரியுமா? அவங்க அங்கதான் இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்தா பார்வதி ஆண்டி கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து சும்மா கொஞ்ச நாளாதான் தெரியும்னு சொல்லி இருக்காங்க. இவங்கள பத்தி இவங்க மலேசியாலதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேற யாராவது பார்த்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் விஜயா, ஆமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசிங்க நீங்க. டேய் மனோஜ், நீயாவது என்னைக்காவது பாலமாவுடைய பாஸ்போர்ட்ட நீ பார்த்திருக்கியாடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, அது எதுக்கு நான் போய் பார்க்கணும், நான் என்ன விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி, நீ அதெல்லாம் எதுக்குடா கேட்க போற, நீதான் எல்லாத்தையும் யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களை எல்லாம் நம்பி அதை நம்பக்கூடாதவங்களால நம்பிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப என்ன முத்து, உங்களுக்கு பிரச்சனை, என் மேல என்ன சந்தேகப்படுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சந்தேகம் இல்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சரி, உங்க பாஸ்போர்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும், நீங்க பாஸ்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? உங்க ஃப்ரெண்ட் வித்யா வீட்ல இருக்குன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? நீங்க கல்யாணம் பண்ணி வாழ்ற வீடு என்னமோ இங்க வித்யா வீட்ல எதுக்கு உங்களுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
அது வந்து நம்ம ரொம்ப நாளா அவங்களும் நானும் ரூம்மேட்டா இருந்தோம்ல, அதனாலதான். அப்படின்னு சொல்றாங்க. ரூம்மேட்டா இருங்க, இல்லைனால வேண்டாம்னு சொல்லல. ஆனா பாஸ்போர்ட் அங்க இருந்ததுன்னா எடுத்துட்டு வரலாம் இல்ல? எடுத்துட்டு வர முடியாம போயிருமே என்ன? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்ன உங்களுக்கு? நான் வித்யா கிட்ட போன் பண்ணி அதை எடுத்துட்டு வர சொல்றேன். அப்படின்னு சொல்றாங்க. பண்ணுங்க பண்ணுங்க. போன் பண்ணுங்க, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. அப்படின்னு சொல்றாங்க. போன்ற பேசுறேன் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னுடைய பாஸ்போர்ட் கொஞ்சம் இருந்தா எடுத்துட்டு வாடி. அப்படின்னு சொல்றாங்க. என்னடி விளையாடுறியா? நீ என்கிட்ட? எங்க இருக்குது உன் பாஸ்போர்ட்? நீ ஃபர்ஸ்ட் ஃபாரின்க்கு நீ போயிருக்கியா என்ன? அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாத்தையும் ஸ்பீக்கர்ல போட்டுருக்கனால எல்லாருமே கேக்குறாங்க. அப்ப ரோகிணி, என்னடி உளறிட்டு இருக்கற? ஏதாவது தூக்கத்துல இருந்து உளறியா? அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரோகிணி, நீதான் உளறிட்டு இருக்கற? அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஜோயின் சொல்லிட்டு டக்குன்னு போனையும் கட் பண்ணிடுறாங்க. என்ன படல நம்ம? அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம போன் கட் பண்ணிட்டீங்க. இதுதான் உங்க மருமகளுடைய இலட்சணம் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட சொல்றாங்க. என்ன ரோகிணி, உங்க பாஸ்போர்ட் எங்க? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, அது வித்யா வீட்டுல தான் இருக்கு. நான் கண்டிப்பா போய் எடுத்துட்டு வந்துறேன். அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. சரி, பாஸ்போர்ட் தான் இல்லை, ஓகே, தெரிஞ்சு போச்சு. அது பாஸ்போர்ட்டுக்கு ஏதாவது ஜெராக்ஸ் எதுக்காச்சும் வச்சிருந்திருப்பீங்களா? அது கூட இல்லை. அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லை, என்கிட்ட எதுவும் இப்போதைக்கு கையில எல்லாம் இல்லை. அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உங்க வீட்ல இருந்து இருப்பீங்களா? உங்க வீட்டு அட்ரஸ் இது கொடுங்க. அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, நான் ஏற்கனவே முத்து இவன்கிட்ட வீட்டு அட்ரஸ் கேட்டேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க ஃபாரின் தான் இருக்கா, அதனாலதான் நான் கேட்டேன். ஆனா அவங்க அதுவும் பெருசா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எனக்கு. அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது வீடு அங்க இருந்தாதானே கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க. அப்ப இங்க பாருங்க, இவங்க ஃபாரின்ல இருந்தும் வரல, மலேசியால இருந்தும் வரல, சிங்கப்பூர்ல இருந்தும் வரல. இவங்க பக்கத்துல தான் ஏதோ ஒரு கிராமத்துல இருக்குறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? எப்படிடா சொல்ற இதெல்லாம்? அப்படின்னு கேக்குறாங்க. மலேசியால இருந்து ஒரு மாமா வந்ததா சொன்னாங்கல. அவர் மலேசியாவுல இருந்தும் வரல, ஒன்னும் வரல. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா, என்னடா உளர்ற? அப்படின்னு கேக்குறாங்க. மலேசிய மாமா, கொஞ்சம் உள்ள வாங்க. அப்படிங்கிறப்பதான் கரெக்டா பிறவுன் பண்ணி உள்ள வராங்க. இதை பார்த்துட்டு, மாமா எப்ப வந்தீங்க? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க பலரும்மா, நீங்க ஓட்ட வேண்டியது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரு எங்க பக்கத்துல கறிக்கடை போட்டு இருக்காங்க. விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க வந்து எதையும் நடிச்சு ஏமாத்த வேண்டாம். அவரு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க எதுக்காக இப்படி வந்து வீட்ல எங்களை எல்லாத்தையும் ஏமாத்தி இப்படி வந்து இங்க வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணிங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நடிக்க எதுக்காக நடிக்க சொன்னீங்கன்னு காரணம் எல்லாம் தெரியலன்னு அவர் சொல்லிட்டாரு. மற்றபடி நடிக்க வச்சிருக்காங்கப்பா. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற? அப்படின்னு விஜய் ரொம்ப ஷாக்கா கேக்குறாங்க. இதெல்லாம் உண்மை. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேட்கணுமோ விசாரிக்கிறதெல்லாம் உங்க மருமகன்கிட்ட நீங்களே விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தானே ஆசையை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மருமகன்னு சொல்லி வாய் சொல்லுவீங்களே. நீங்களே கேளுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் ரொம்ப கோவப்பட்டு, என்ன ரோகிணி, எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி நின்னுட்டு இருக்காரு. அன்னைக்கு என்ன விஷயம்? இது எதுக்கு? இவரு வந்து நடிக்க வச்சிருக்காரு. பக்கத்துல இருந்து கறிக்கடை போட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப மலேசியால இருந்து இவர் வரலையா? அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அப்ப வித்யா கிட்ட எல்லாம் வந்து நான் பேசிட்டு இருக்கறப்பதான் வித்யா சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீங்க நடிச்சீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பிதான் நடிச்சேன். ஆனா வந்து இவங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி பண்றாங்கன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க. மற்றபடி நான் வந்து இதுக்கு நடிக்கிறதுக்காக பணம் எல்லாம் எதுவும் வாங்கல. வேற எதுக்கும் ஆசைப்பட்டுலாம் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.